அவங்க அண்ணன் ஸ்டாலின் தேசபக்தரான், தேச ஒற்றுமையை இது பண்ணக்கூடியவரான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது நடக்கும்போது, சண்டை நடக்கும்போது இந்திய கொடியை பிடிச்சிட்டு நடந்தாராம் அவங்க அண்ணன். அதனால எங்கள் அண்ணன் தேசபக்தருங்கிறாரு. So DMK was the first party which took out a rally at the Chief Minister Mr. M.K. Stalin. Muthuvel Karunanidhi Stalin was the first Chief Minister to take out a rally in support of our defense forces. உங்கள் அண்ணன் ஆர்டிக்கல் 370 இதிலிருந்து ஒழித்த உடனே நம்ம இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து உங்கள் அண்ணன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர். இந்தியாவுக்கு அவர், இந்திய நாட்டுக்கு அவரும் ஒரு துரோகி. உங்கள் இதில் வந்தவங்க உங்கெல்லாம். அதனால் உங்கள் அண்ணன் தேசபக்தர்னு சொல்வது அதை விட கேவலம். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு இவங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புனாங்கல்ல, அது எனக்கு தேவையில்லை. அமித்ஷா ரூமில் போய் மணிக்கணக்கில் காற்று என்ன அனுப்புங்கன்னு இந்த பக்கம் போய் கேட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க என்னை ஏன் அனுப்புனாங்க, அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு விருப்பம் இல்லை, அதான் உங்களை அனுப்புனதே தப்புன்னு நாங்கள் அப்போவே சொன்னோம். தேச விரோத குடும்பத்தில் வந்தவங்களை போய் நாட்டுக்கு வந்து பாகிஸ்தானை பற்றி எதிர்ப்பாக சொல்கிறதுக்கு இவங்களை அனுப்புகிறீங்களே, இவங்க அங்கே ரஷ்யா அதில் போயிட்டு எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு நம்பாதீங்க இந்தியாவை, எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடிய ஆள் நீங்கள். நாங்களே சொன்னோம் இவங்களை ஏன் சேர்த்தீங்கன்னு. இப்போ சொல்கிறாங்க எங்களுக்கு சேர்த்தது வந்து எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. அப்போ என் கனிமொழி அமித்ஷாட்ட போய் கெஞ்சினீங்க என்னை அனுப்புங்கன்னு, ரஷ்யாவுக்கு அனுப்புங்கன்னு அப்படின்னு அதை வந்து தான் சொல்கிறாங்க. விருப்பம் இல்லையா அவங்களுக்கு. அதுக்கடுத்தது மன்மோகன் சிங்கை போடுறாங்க. எப்படின்னா ஒரு பிரதமர் எப்படி பணிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு மன்மோகன் சிங் உதாரணங்கிறார். Attacks happened. The Prime Minister of this country came out and apologized to the people of this country, saying that this should not have happened and we should have prevented it. Learn the humility from him. He is no more. Who takes responsibility for what happened to the people in Pahalgam? They were innocent tourists. They believed you, trusted you, and came there thinking it is a safe place. But they lost their lives, their loved ones. Have you reached out to these victims actually? What compensation has the union government given them? Everything, responsibility is shifted to the state governments. It's the state governments who have to take care of them. What has the union government done? Nothing. ஏன் அப்படி சொல்கிறாங்க பல பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன் மன்மோகன் சிங்கை பாராட்டுறாங்க தெரியுது அவங்களுக்கு? ரொம்ப பணிவாக இருந்தாராம். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியாது. அதாவது 2009 திமுக ஆட்சியில் அங்கே மத்திய அரசாங்கத்தில் சேர்ந்தாங்க. சேரும்போது மன்மோகன் சிங் சொன்னார், இந்த திமுகவில் வந்து சேர்க்காதீங்க, எல்லாம் அயோக்கிய பசங்களாக இருக்கான், அவனை சேர்க்காதீங்கன்னு மன்மோகன் சிங் சோனியா காந்திகிட்ட சொன்னார். இது உண்மை. சோனியா காந்தி சொன்னாங்க வேறு வழி இல்லை, அவங்க இல்லாமல் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ஒன்று 2 கண்டிஷன் போட்டார். டிஆர் பாலுவை மந்திரி ஆகக்கூடாது, ஆராசாவை மந்திரி ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா பாராட்டுறதுக்கு காரணம் மன்மோகன் சிங்கை புரிஞ்சுக்கங்க. உடனே தேவர் சொல்லிட்டார் கருணாநிதி, டிஆர் பாலுவை கழட்டி விட்டுடலாம், ஆனால் ஆராசாவை கழட்ட முடியாதுன்னாரு கருணாநிதி. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போவே திட்டம், ஆராசாவை வச்சு 2Gயில் கொள்ளையடிக்கலாம், கனி உனக்கு மணி எனக்குங்கிறது கதையெல்லாம் அப்போவே பேசிட்டாங்க. அதனால் ஆராசாவை நான் விடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் கருணாநிதி. அதனால் அப்புறம் மன்மோகன் சிங் பார்த்தாரு, சோனியா காந்தி சொன்னாங்க சரி விடுங்கன்னு. சரின்னு மன்மோகன் சிங் கண்டுக்கலை. அதனால தான் மன்மோகன் சிங்கிட்ட இருக்கிற பணிவு மற்ற பிரதமர்கிட்ட வேணும்னு சொல்கிறது. இங்கே இது வண்டி ஓடல, மோடியெல்லாம் போய் பார்க்க முடியாது, மோடிகிட்ட ஜெயிக்க முடியாது, அமித்ஷாட்ட போய் இது காரியம் சாதிக்கிற மாதிரி மோடிகிட்ட சாதிக்க முடியாது. அதனால தான் அவங்க மன்மோகன் சிங்கை பாராட்டு, மன்மோகன் சிங் மாதிரி பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பகல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் மன்னிப்பு கேட்கணுமா? பாருங்கள், நாங்கள் தேசபக்தர்கள்ங்கிறாங்க. பகல்காமில் ஏன் தாக்குதல் நடந்தது? தீவிரவாதிகளை அடித்தாங்க நம்ம இந்திய இராணுவம், அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா நம்ம இந்தியா? இந்த பக்கம் வந்துக்கிட்டு தேசபக்தருங்கிறாங்க, இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. தீவிரவாதத்தின் மேலே தாக்குனதுக்கு பகல்காம் இதுக்குன்னு நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்கோமே, இவ்வளோ பெரிய தேச துரோகிகளை தமிழ்நாட்டில் வச்சுருக்கலாமா?
மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ட்ரம்ப்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன்னு சொன்னாராம். அதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? பாவிங்கள நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி, வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம். ட்ரம்ப்பு 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணி வச்சேன்னு சொன்னது என்ன உலக மகா குத்தமா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணி வச்சேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் தான் தடுத்து விட்டேன், இப்படிலாம் சொன்னால் அது பெரிய குற்றமா? அவர் ட்ரம்ப்பு வந்துக்கிட்டே, நீங்கள் அடிச்சுக்கிறதுல பாகிஸ்தான் தூள் தூளாக போயிடுவாயா, செத்து போயிடுவாயா, பாகிஸ்தான் எல்லாமே அழிஞ்சு போயிடலையா, நிறுத்துங்கன்னு சொன்னார். ட்விட்டர்லாம் பார்க்குறது இல்லையோ நீங்கள்? ட்விட்டரில் ட்ரம்ப்பு போட்டிருக்காரு அந்த சண்டே அப்போ நம்ம அடித்த அடியில், அதை போய் பாருங்கள். ஏன் ட்ரம்ப்பு வந்து சமாதானம் பண்ணார்? இதை சொல்லி தான் சமாதானம் பண்ணார். வேணாயா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சமாதானம். அதை எந்தம்மா குற்றமாக சொல்கிறாங்க? அதுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லக்கூடாது? பக்கா பேசுகிறது பூரா தேச விரோதி மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சொல்லும்போது நாங்கள்லாம் தேசபக்தர்கள் அப்படின்னு அவர்களை அறியாமல் தேசத்துக்கு எதிரான விஷயம்லாம் அவங்க வாயில் வருது பாருங்கள்.